ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம 2026 வெளியான லாக்டவுன் அப்படின்ற ஒரு சென்சிட்டிவான கண்டென்ட் இருக்கக்கூடிய த்ரில்லர் படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படம் அனைவரும் கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு படமா வந்திருக்குதுங்க. அதுவும் குறிப்பா பெண்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு படமா வந்திருக்கு. இந்த படத்தின் மூலமா பெற்றோர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, அனிதா அப்படின்ற ஒரு இளம்பெண் நீண்ட நாட்களாவே வேலை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. பட் இன்டர்வியூ அட்டன் பண்ணியும் இவளுக்கு வேலை கிடைக்கலங்க. அனிதாவுடைய ஃப்ரெண்டு, நான் என்னோட ஃப்ரெண்டை மீட் பண்ண வைக்கிறேன், அவன் கண்டிப்பா உனக்கு ஒரு வேலை வாங்கி தருவான் அப்படின்னு சொல்ல அந்த பையனை மீட் பண்றதுக்காக அனிதா போறா. அந்த பையனும் என்னோட கம்பெனில நான் கண்டிப்பா உனக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்றான். அது மட்டும் இல்லாம அங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய பார்ட்டிலையும் கலந்துக்க சொல்ல இவளும் சரின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டியில கலந்துக்கிறா. முத முறையா குடிக்கவும் செய்யறா. குடிச்சதுக்கு அப்புறம் அவளுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியலங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் போயிருது. வேலை வாங்கி தரேன்னு சொன்ன அந்த பையனும் இப்ப வரைக்கும் வேலை வாங்கி தரல. தொடர்ந்து அனிதா வேலை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. திடீர்னு இவளுடைய உடல்ல ஏகப்பட்ட மாற்றங்கள் ஏற்படுதுங்க. டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக போனா, கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க, உங்க பேபியும் ஹெல்தியா இருக்கு அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. ஹீரோனுக்கு கல்யாணமும் ஆகல, பாய் ஃப்ரெண்டும் இல்ல. தன்னோட வயித்துல வளர்ற குழந்தைக்கு காரணம் யாருன்னு தெரியல. அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்றது தான் மொத்த படமே. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் எல்லாம் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இது ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். என்ன நடந்தது அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது போன்ற வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோனோட பேரு அனிதாங்க. அனிதா தன்னோட ஃப்ரெண்டோட ஸ்கூட்டில வந்து இறங்குறா. அவ கண்ணெல்லாம் சவந்து போய் அழுதுகிட்டே தாங்க அவ ஏரியா பக்கம் வந்து இறங்குறா. ஏகப்பட்ட மன உளைச்சல் இருக்கா அப்படின்றது மட்டும் நமக்கு தெளிவா தெரியுது. பட் என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியலங்க. நீ வீட்டுக்கு போ, எதை பத்தி யோசிக்காத அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்ல, அனிதா சொல்றா, எனக்கு வீட்டுக்கு போறதுக்கே பயமா இருக்குடி அப்படின்ட்டு. கவலைப்படாத, எல்லாம் சரியாயிரும், சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்ல, என்ன மட்டும் விட்டுறாதிரி அப்படின்னு அனிதா ரொம்ப எமோஷனலா அழுவுறா. ஃப்ரெண்டு சொல்றா, நான் இருக்கண்டி, எல்லாம் சரியாயிரும், நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்க அனிதா அழுதுகிட்டே வீட்டுக்கு போறா. ஸ்டார்டிங்ல என்ன நடந்தது அப்படின்றத இப்ப டீடைல்டா நம்ம கிட்ட காட்டுறாங்க. இந்த கதை 2020 நடக்குதுங்க. நம்ம ஹீரோன் வழக்கம் போல தலைக்கு குளிச்சுட்டு வந்து வெளியில நின்னு தலை தோட்டிக்கிட்டு இருப்பாங்க. வேஸ்டான தலைமுடியெல்லாம் விலைக்கு எடுத்துக்கக்கூடிய ஒரு நபர் வந்துட்டு திரும்ப திரும்ப நம்ம ஹீரோனை பார்த்துட்டு, தலைமுடி ஏதாவது இருக்குதா, நான் நல்ல வேலை தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இதை பார்த்து நம்ம ஹீரோன் கடுப்பாவாங்க. என்னடா இவன் நம்ம முடி மேலேயே கண்ணா இருக்கிறான் அப்படின்ட்டு. அதே சமயம் அந்த ஏரியாவோட கார்னர்ல ஒரு பையன் நீண்ட நாட்களாவே நம்ம ஹீரோனை சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த பையனுக்கு நம்ம ஹீரோனை ரொம்ப பிடிக்குங்க. ஆனா இது நாள் வரைக்கும் ஹீரோயின் கிட்ட வந்து காதல சொன்னதில்ல. அந்த பையனோட ஃப்ரெண்டு சொல்லுவான், அந்த பொண்ணு ஒன்னும் அவ்வளவு ஒருத்தலாம் கிடையாது அப்படின்ட்டு. யார் சொன்னா? அவளுடைய கூந்தல் கூட அவ்வளவு அழகு, மத்த பொண்ணுங்கெல்லாம் அவளுடைய கூந்தல் அளவுக்கு கூட வரமாட்டாங்க, அவளுக்காக எவ்வளவு நாள் வேணாலும் காத்திருக்கலாம் அப்படின்னு தொடர்ந்து நம்ம ஹீரோனை அவன் சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பான். பிரேயர் பண்றதுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு அப்பா கூப்பிடுறாரு. உடனடியா நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ள போறாங்க. ஹீரோனோட வீட்டுல அப்பா, அம்மா, அப்புறம் ஹீரோனுக்கு ஒரு தங்கச்சி இருக்குங்க. இன்னைக்கு நியூ இயர் அப்படின்றதுனால இந்த புது வருஷம் எல்லாருக்குமே நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அப்பா பிரேயர் பண்றாரு. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோனுக்கு ஒரு போன் கால் வருது. யாருன்னு பார்த்தா ஹீரோனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான ஸ்வப்னாங்க. நீண்ட நாட்களாவே நம்ம ஹீரோன் வேலை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரீசெண்டா ஒரு கம்பெனில ஜாப் இன்டர்வியூக்கு போயிருந்திருக்காங்க. அதை பத்தி ஸ்வப்னா கேட்கும்போது, எனக்கு கண்டிப்பா வேலை கிடைச்சிடும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயின் சொல்றாங்க. ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு நம்ம வெளியில போலாமா அப்படின்னு கேட்க, இல்ல நாளைக்கு ஃபைனல் ரவுண்ட் இருக்கு, அதுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு சொல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நல்லா ப்ரிப்பேர் ஆகு, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போனை கட் பண்ணிடுறா. ஹீரோனோட தங்கச்சி டிவி ஆன் பண்றா. ராசி பலன் சொல்லிட்டு இருக்காங்க. அன்பான நேயர்களே, தக்காளி இந்த ஆண்டு தரமான ஆண்டா இருக்க போது, தொட்டதெல்லாம் பெருக போகுது. இந்த ஆண்டு எல்லாருக்குமே ஒரு உயர்வை தான் கொடுக்கும், நாட்டுக்கு இல்ல மொத்த உலகத்துக்கே ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்க போகுது அப்படின்ற மாதிரி ராசி பலன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டு குடும்பத்தினர்கள் எல்லோருமே சந்தோஷப்படுறாங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஃபைனல் ரவுண்ட் அட்டெண்ட் பண்றதுக்காக போறாங்க. அங்க இருக்கிறவரு கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாரு. அந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நம்ம ஹீரோயின் கொஞ்சம் தயங்கி தான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல ஒரு கம்பெனில வேலை கிடைக்குதுங்க. ஆனா அவங்க வீட்ல இருந்து ரொம்ப தூரம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து வேற ஒரு கம்பெனில இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றாங்க. வேலை கிடைக்குது, ஆனா நைட் ஷிஃப்டா கிடைக்குதுங்க. அதனால நம்ம ஹீரோனுடைய அப்பா வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா நம்ம ஹீரோனுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்றது ரொம்ப ஆசைங்க. அதனால தொடர்ந்து இவங்க வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அங்க கட் பண்ண ஒரு ஃபேக்டரியை காட்டுறாங்க. அந்த ஃபேக்டரிக்கு ஒரு பொண்ணு வரா. அந்த ஃபேக்டரியில தான் கைஸ் அந்த பொண்ணோட அப்பா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டக்கூடிய நேரம் வந்துருச்சு போல. அதனால காலேஜ்ல ஃபீஸ் கட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்கப்பா, தயவு செஞ்சு ஃபீஸ் கட்டுங்க அப்படின்னு கேட்க, அவர் சொல்றாரு, இப்போ என்கிட்ட காசே இல்லமா, ஃபீஸ் கட்டுனா எப்படிமே என்னால கட்ட முடியும், கொஞ்சம் டைம் கொடுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இன்னைக்கு தான்ப்பா லாஸ்ட் டே, இன்னைக்கு கட்டலனா என்னால காலேஜுக்கு போக முடியாது, எப்ப கேட்டாலும் நீங்க இதே பதில தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, உங்களால முடியாதுன்னா டைரக்டா சொல்லிருங்க, நான் காலேஜுக்கு போகாம வேலைக்காவது போறேன் அப்படிங்கும்போது, அப்படியெல்லாம் சொல்லாதமா ஆசா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட அப்பா சொல்றாரு. ஆனா அந்த பொண்ணு கோச்சிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறா. இப்போ அந்த ஃபேக்டரியோட முதலாளி வந்து என்னையாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணோட அப்பா விஷயத்த சொல்றாரு. முதலாளி பாத்தீங்கன்னா பொண்ணை வர சொல்றாரு. அதே ஃபேக்டரியில தான் முதலாளிக்கு அக்கௌண்டன்ட்டா நம்ம ஹீரோனோட அப்பா ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க. முதலாளி ஹீரோனோட அப்பா கிட்ட உள்ள போய் காசு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த காசை அந்த பொண்ணு கிட்ட கொடுத்து, நீ முதல்ல போய் காலேஜ் ஃபீஸ் கட்டுமா, படிப்பு தான் முக்கியம், நீ பாரு, எதுனாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறாருங்க. இந்த ஃபேக்டரி முதலாளி பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல மனுஷனா இருக்கிறாருங்க. அதுவும் குறிப்பா எஜுகேஷன் விஷயத்துல நல்லா ஹெல்ப்
பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருக்கிறாரு. இந்த முதலாளிக்கு ஒரு பொண்ணு இருக்குதுங்க. அந்த பொண்ணு மேல உயிரா இருக்கிறாரு. அந்த பொண்ணு எப்படியாவது டாக்டருக்கு படிக்க வச்சு பொண்ணை டாக்டர் ஆக்கி பார்க்கணும் அப்படின்னு ஆசைங்க. ஆனா சொந்தக்காரங்க எல்லாம் இவங்க டாக்டர் ஆக போறா, நீ எப்படி டாக்டர் ஆக்க போற அப்படின்னு சொல்லி கேலியும் கிண்டலும் பண்ணி இருந்திருக்காங்க. ஆனா இவர் யாருக்குமே பதில் சொல்லாம சைலண்டா அவரோட பொண்ணை நல்லா படிக்க வச்சுக்கிட்டு இருக்காருங்க. இப்ப மெடிக்கல் சீட் வாங்கி டாக்டருக்கும் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்றாரு. ஹீரோனுடைய அப்பா சொல்றாரு, இப்படிதாங்க ஊர் உலகம் எல்லாம் பேசிட்டு இருக்கோம், அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது, நம்ம பாட்டுக்கு நமக்கு பிடிச்சத செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்ல இந்த முதலாளி சொல்றாரு, கண்டிப்பா என் பொண்ணை டாக்டர் ஆக்கி காட்டுவேன் அப்படின்ட்டு, உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு ஹீரோனுடைய அப்பாவும் சொல்றாருங்க. அங்க கட் பண்ணா வழக்கம் போல நம்ம ஹீரோன் வீட்டுக்கு வெளியில நின்னு தலைமுடியை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த முடியை விலைக்கு வாங்குறவர் வந்துருவாருங்க. தலைமுடியை நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோனை பார்த்து கூவி கூவி பேசிக்கிட்டு இருப்பாரு. இதை பார்த்ததும் ஹீரோன் டென்ஷன் ஆயிருவாங்க. இந்த ஆளுக்கு இதே வேலையா போச்சு, என்னோட முடி மேலேயே இந்த ஆளுக்கு கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா இறங்கி வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்பதான் அந்த நபர் சொல்லுவாரு, ஆக்சுவலா உங்களோட தலைமுடி மாதிரி நான் யாரோட தலைமுடியுமே பார்த்தது கிடையாது, உங்களோட தலைமுடி அடர்த்தியாவும் ரொம்ப குவாலிட்டியாவும் இருக்குது, உங்க தலைமுடி கிடைச்சதுன்னா நல்ல ரேட்டுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏதாவது கிடைக்குமான்னு உங்க முன்னாடி நின்று பேசுவேன், மத்தபடி நான் உங்களை கிண்டல் பண்ணணும்னு நினைக்கல அப்படிங்கும் போது தலைமுடியை பத்தி புகழ்ந்து பேசுனதுனால நம்ம ஹீரோனு சண்டை போடாம சைலண்டா போயிருவாங்க. இப்ப ஹீரோனுடைய அப்பா வேலை பார்க்கக்கூடிய ஃபேக்டரியை காட்டுறாங்க. முதலாளிக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க. ஏதோ ஒரு தகவலை கேட்டு இவர் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு. அடிச்சு புடிச்சு பக்கத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாருங்க. என் பொண்ணு விஷயமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லி இருந்தீங்க அப்படிங்கும் போது, ஒரு நிமிஷம் இருங்க சார், நான் அதிகாரி கிட்ட கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் இந்த அதிகாரி வந்து நீங்க போலாம் அப்படின்னு சொல்றாரு. கூடயே நம்ம ஹீரோனுடைய அப்பாவும் வந்திருப்பாங்க. ஆனா முதலாளியும் முதலாளியோட மனைவியும் மட்டும் தான் உள்ள அலோவ் பண்ணுவாங்க. ஹீரோனுடைய அப்பாவை அங்கேயே உட்கார வச்சிருவாங்க. உள்ள போய் பார்க்கும்போது தாங்க தெரிய வருது, அளவுக்கு அதிகமா பாசத்தை கொடுத்து வளர்த்தாரே இந்த முதலாளியோட பொண்ணு, அவ புல்லிங்கோ மாதிரியான ஒரு பையன் கூட எஸ் ஆயிட்டாங்க, கல்யாணமும் பண்ணிட்டாங்க, வாழ்ந்தா இனி இவங்களோட தான் வாழ்வேன் அப்படின்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மனுஷன் இந்த பொண்ணை எந்த உயரத்துல வச்சு பார்க்கணும்னு நினைச்சாரு. ஆனா இந்த பொண்ணு எல்லாத்தையுமே டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இன்ஸ்பெக்டர் கிட்ட முதலாளி பேசுறாரு, நான் என் பொண்ணு கிட்ட கொஞ்சம் தனியா பேசுறேங்க, என் பொண்ணு அவசரப்பட்டு இந்த ஒரு முடிவு எடுத்துட்டா, கண்டிப்பா பேசினா அவ மன மாதிரி வந்துருவா அப்படின்னு சொல்ல, அந்த பையன் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடிதான் அவங்க பொண்ணு, நான் தாலி கட்டிட்டேன், இனி அவன் என் பொண்டாட்டி, தனியா பேசுறதுக்கெல்லாம் நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். தம்பி, இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்தது அவங்க தான், அதனால பேசுறதுக்கு விடப்பா அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆபீசரே பர்மிஷன் கேட்கக்கூடிய நிலைமைங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் அலோவ் பண்ணிட்டு ஸ்டேஷனை விட்டு வெளியில போய் நிக்கிறான். இந்த பொண்ணு கிட்ட என்ன சொன்னாலும் அவ கன்வின்ஸ் ஆக மாட்டேங்கிறா. அந்த பையன் மேல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கா. இன்ஸ்பெக்டர் கிட்ட ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு கேட்க, உங்க பொண்ணு அந்த பையன் மேல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, எங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸ்டேஷனுக்கு வெளியில நின்னுட்டு இருக்கக்கூடிய அந்த பொண்ணு கால்ல இந்த முதலாளி விழுந்து கெஞ்சறாருங்க. ஆனாலும் அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மாவை மதிக்காம அந்த பையன் கூடயே கிளம்பி போயிடுறா. இதை பார்த்து இந்த முதலாளியும் முதலாளியோட மனைவியும் அழுகுறாங்க. இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஹீரோனுடைய அப்பா அங்கிருந்து கவனிக்கிறாரு. அவருக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குதுங்க. வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோனுடைய அம்மா கிட்ட அந்த பொண்ணு அசால்ட்டா அவங்க அப்பா அம்மாவை தூக்கி போட்டு போயிடுச்சு, முதலாளி கண்ணெல்லாம் கலங்கி அங்க உட்காந்துக்கிட்டு இருந்தாரு, ஆக்சுவலா அவரோட இடத்துல நான் இருந்திருந்தேன்னா உயிரையே விட்டுருப்பேன், நம்ம பொண்ணுங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்ல பொண்ணுங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதுங்க, இருந்தாலுமே நீ அவங்க மேல ஒரு கண்ணை வச்சுக்க அப்படின்ற மாதிரி ஹீரோனுடைய அப்பா அவங்க அம்மா கிட்ட சொல்றாரு. இது எல்லாத்தையுமே அந்த ரூமுக்கு வெளியில நின்று நம்ம ஹீரோயின் கேட்பாங்க. எமோஷனல் ஆயிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாங்க. வழக்கம் போல இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்காக நம்ம ஹீரோன் ஒரு ஷேர் ஹோட்டல்ல போவாங்க. பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு தன்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட ரொம்ப அடல்ட்டா பேசிக்கிட்டு இருக்குங்க. பசங்களை விடவே பொண்ணுங்க இந்த காலகட்டத்துல ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்க அப்படின்றத நம்ம கிட்ட காட்டுவாங்க. அப்ப நம்ம ஹீரோன் அவங்க போன்ல ஸ்டேட்டஸ் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோனுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தி தான் வேலை பார்க்குற ஆஃபீஸ் கொலீக்ஸ் கூட வெளியில போயிருக்கிற மாதிரியான ஒரு போட்டோ போட்டிருந்திருப்பா. அதை பார்த்துட்டு உடனடியா நம்ம ஹீரோன் போன் அடிக்கிறாங்க. அந்த பொண்ணு கேட்கறா, நீ எங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு. நான் எங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் வேலை தேடிக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இன்னுமா வேலை தேடிக்கிட்டு இருக்க அப்படின்னு அந்த பொண்ணு ஷாக்கா வரா. இல்ல 2-3 வேலை கிடைச்சது, ஆனா வீட்டுல நைட் ஷிஃப்டா இருக்கு அப்படின்னு வேணான்னு சொல்லிட்டாங்க, தொடர்ந்து நான் வேலை தேடிக்கிட்டே இருக்கிறேன், ஆனா உன்னோட ஆஃபீஸ் நல்லா இருக்கும் போல, உன்னோட ஆஃபீஸ்ல ஏதாவது ஓப்பனிங்ஸ் இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்றியா, நான் இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்காக வரேன் அப்படிங்கும் போது, அப்படியா ஒன்னு பண்ணு, இன்னைக்கு சாயந்தரம் என்னோட ஃபிளாட்டுக்கு வா, நம்ம நேர்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோனு சரின்னு கேட்டுக்கிறாங்க. ஷேர் ஹோட்டல்ல போயிட்டு அவங்க ஸ்டாப்ல இறங்கி நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்ப பின்னாடி ஒரு பையன் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருப்பான். நீண்ட நாட்களாவே கார்னர்ல நின்று நம்ம ஹீரோனை சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பானே அந்த பையன் தான். கையில பொக்கையோட வந்துட்டு, என் பேரு ஜீவன், நான் நீண்ட நாட்களாவே உங்களை பாத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி ப்ரப்போஸ் பண்ணுவான். நம்ம ஹீரோன் ஷாக் ஆவாங்க. ஆமாங்க, எங்க வீட்டுல பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, கல்யாணம் பண்றதுக்கான ஏற்பாடு பண்றாங்க, ஆனா எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க பாருங்க ஜீவன், நீங்க என்ன தூரத்துல இருந்து சைட் அடிச்சிட்டு இருந்ததையும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்ததையும் நான் கவனிச்சேன், ஆனா எனக்கு இந்த லவ்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, இனிமேல் என்ன ஃபாலோ பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, எனக்கு கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னு டீசென்ட்டா சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. ஈவினிங் பாத்தீங்கன்னா தன்னோட ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கா. அம்மா கிட்ட போயிட்டு, ஆக்சுவலா வேலை விஷயமா என்னோட ஃப்ரெண்டு மீரா வர சொல்லி இருக்கிறாமா, நான் அவளை பாக்குறதுக்காக போறேன், எனக்கு ஒரு 200 ரூபாய் தேவைப்படுது அப்படிங்கும் போது, காலையில தானே காசு கொடுத்தேன் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. சோ நம்ம ஹீரோயின் பாத்தீங்க அந்த காசுல என்னென்னலாம் செலவு பண்ணாங்க அப்படின்றதையெல்லாம் செலவு கணக்கு கொடுக்க, அதுக்கப்புறம் ஹீரோனுடைய அம்மா பணம் கொடுக்குறாங்க. அந்த பணத்தை வாங்கிட்டு ஃப்ரெண்டு மீராவை மீட் பண்றதுக்காக போறாங்க. அந்த இடத்துக்கு போன உடனே தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டான ஸ்வப்னாக்கு போனை போட்டு, நான் காலையில மீராவோட ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு மீராக்கு ஃபோன் பண்ணி வேலை ஏதாவது
ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டிருந்தேன். சாயந்தரம் அவளோட வீட்டுக்கு வர சொல்லியிருந்தா, நான் அதனால அவளோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம அந்த ஏரியால என்ன பார்த்து ஒருத்தன் சைட் அடிச்சுக்கிட்டே இருப்பானே, பட்டுன்னு வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டான், அதுவும் கையில பொக்கையோட அப்படின்னு சொல்ல, அவனுக்கு ஏஜ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமே, இந்நேரம் அவனுக்கு கல்யாணமாய் குழந்தையே பிறந்திருக்கணும், டை அடிச்சுட்டு உன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தான் போல அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டும் கலாய்ப்பா. இது எப்படியோ நான்லாம் யார் பேச்சுக்கும் மயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மீரா மீட் பண்றதுக்காக போறாங்க. மீரா சொல்றா, பீச்ல ஒரு பார்ட்டி ஒன்று ஏற்பாடு பண்ணிருக்காங்க, சோ அந்த பார்ட்டில கலந்துக்கிறதுக்காக நீயும் என் கூட வா அப்படின்னு சொல்ல, இல்ல வீட்டுக்கு லேட்டா போனா ப்ராப்ளம் ஆகும், அதனால நான் போறேன் அப்படின்னு சொல்ல, இல்ல அந்த பார்ட்டிக்கு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்த வருவான், சோ அவன் கிட்ட உன்னை நான் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன், கண்டிப்பா உனக்கு அவன் வேலை வாங்கி தருவான் அப்படின்னு சொல்ல, சரின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோனும் மீரா கூட சேர்ந்து அந்த பார்ட்டி அட்டென்ட் பண்றதுக்காக போறா. பட் இவளுக்கு அந்த பப், பார்ட்டி, டிஜே இது எல்லாமே புதுசு அப்படின்றதுனால இவன் மட்டும் தனியா போய் அங்க உட்காந்துருவாங்க. அந்த வழியா வரவும் போறவங்க எல்லாம் ஹீரோனை பார்த்து வளைஞ்சுக்கிட்டு இருப்பானுங்க. ஆனா எவனுக்குமே செவி கொடுக்காம நம்ம ஹீரோயின் பாட்டுக்கு சைலண்டா உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. சரி தன்னோட ஃப்ரெண்டுக்கு போன் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வப்னாக்கு வீடியோ கால் பண்ணி, நான் எங்க இருக்கேன் தெரியுமா, பீச்ல நடக்கக்கூடிய பார்ட்டியில இருக்கிறேன், இந்த உலகமே தனி, எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, நீ எப்படி அங்க போன அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அவ தான் இங்க ஒரு பையனை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறதாகவும் அவன் வேலை வாங்கி தருவான் அப்படின்னு சொல்லியிருந்தா, அதனால தான் நான் இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ ஏமா தனியா உட்காந்துக்கிட்டு இருக்க, நீயும் போய் அந்த பார்ட்டியில கலந்துக்க வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு லேட் ஆயிருமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல, சரி வேலை விஷயமா தானே உதவி கேட்க போயிருக்கிற, ஒன்னு பண்ணு, நான் உன்னோட அம்மாக்கு கான்ஃபரன்ஸ் போடுறேன், நான் சொல்லி கொடுக்குற மாதிரி நீ அப்படியே பேசு, ஸ்வப்னா வீட்ல தனியா இருக்கிறா, அவளுக்கு வீட்ல தனியா இருக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு, அதனால அவளுக்கு துணையா நான் கூட இருக்கிறமா அப்படின்னு சொல்லு, நானும் என்னோட அம்மா கிட்ட இதை ரிக்வஸ்டா வைக்கிறேன், கண்டிப்பா உன்னோட அம்மா அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல, சரின்னு கேட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் ஹீரோனோட அம்மா கிட்ட பேசுறாங்க. ஹீரோனோட அம்மாவும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ உனக்கு நிறைய டைம் கிடைச்சிருச்சு, லேட் ஆயிடுச்சுன்னா உன்னோட அம்மா எதுவும் கேட்க மாட்டாங்க, நீ ஒர்க் விஷயமா என்ன ஏதுன்னு பாரு அப்படின்னு ஸ்வப்னா சொல்லிடுறா. பார்த்தா மீரா அந்த பையனை கூட்டிட்டு வந்து இன்ட்ரோ பண்ணி வைக்கிறான். அந்த பையனோட பேரு பிரதீப்ங்க. மீரா உன்னோட ஜாப் விஷயமா என்கிட்ட பேசியிருந்தா, ஆக்சுவலா என்னோட கம்பெனில ஒரு ஜாப் வேகன்சி இருக்கு, நெக்ஸ்ட் மந்த் நீ டைரக்டா ஜாயின் பண்ற மாதிரி நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன், சரி இப்போ ஏன் நீ தனியா உட்காந்துக்கிட்டு இருக்க, எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படிங்கும்போது, இல்ல பரவாயில்ல நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்றாங்க. அட வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போய் ஒயின் எல்லாம் ஊத்தி கொடுக்குறாங்க. நான் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் குடிச்சதே இல்ல, வேண்டாம் அப்படின்னு ஹீரோன் அவாய்ட் பண்றாங்க. இது வெறும் ஒயின் தான், குடிங்க, செலிப்ரேட் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோனும் தயங்கிட்டே அந்த ஒயினை குடிச்சிடறாங்க. அந்த ஒயின்ல நிறைய ஆல்கஹால் கண்டென்ட் இருந்திருக்கும் போல, போதை தலைக்கேறி பயங்கரமா டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பார்ட்டிலேயே நம்ம ஹீரோயின் தான் முன்னிலையில நின்று ஆடுற அளவுக்கு பயங்கரமா செலிப்ரேட் பண்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல மட்டையாய் அங்கேயே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் மீராவும் பிரதீப்பும் தான் நம்ம ஹீரோனை தூக்கிட்டு போயிட்டு ரூம்ல படுத்து தூங்க வைக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில போதையெல்லாம் தெளிஞ்சு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறாங்க. சோ வீட்டுல இருக்கக்கூடிய யாருமே என்ன ஏதுன்னு கேள்வி கேட்கவே இல்ல. ஏன்னா நேற்று ராத்திரியே நம்ம ஹீரோயின் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இல்லையா, ஹீரோனுக்கு வழக்கத்துக்கு மாறா டயர்டா இருக்குதுங்க, நேற்று ராத்திரி குடிச்ச ட்ரிங்க்னால தான் இப்படி டயர்டா இருக்கு போல அப்படின்னு ஹீரோனும் போய் படுத்துறாங்க. நாட்கள் நகர ஆரம்பிக்குது. 2 மாசத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோனுக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க. யாருன்னு பார்த்தா இந்த பிரதீப் தான். சாரி அனிதா, உன்னோட ஜாப் விஷயத்துல ரொம்ப டிலே ஆயிடுச்சு, இப்ப வேகன்சி இருக்கு, உடனே வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா, உன்னோட டெசிக்னேஷனுக்கு 40,000 ரூபாய் சம்பளம் அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிருதுங்க. அவரோட அம்மா கிட்டயும் பாட்டி கிட்டயும் தங்கச்சி கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பொண்ணுக்கு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்ற விஷயத்த குடும்பத்தோட சேர்ந்து முதலாளி கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு ஹீரோனுடைய அப்பா அவங்க வீட்டுக்கு போறாருங்க. முதலாளி பாத்தீங்கன்னா ஹால்லயே அப்படியே படுத்து கிடக்குறாருங்க. அண்ணா தயவு செஞ்சு ஃபேக்டரிக்கு வாங்கினா, இப்படியே வீட்டுல இடிஞ்சு போய் உட்காராதீங்க அப்படின்னு சொல்ல முதலாளியோட மனைவி சொல்றாங்க, தொடர்ந்து ஓடி போன பொண்ணை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்காரு, இவருடைய சிந்தனை எல்லாமே ஒரு பொண்ணு மேலதான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு டிசிஎஸ்ல வேலை கிடைச்சிருக்குது, நெக்ஸ்ட் மந்த் நான் ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல, ரொம்ப சந்தோஷமா, சின்ன வயசுல இருந்து நான் உங்களை எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், உன்னுடைய அப்பா உங்களை படிக்க வைக்கிறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, எனக்கு ஒரே ஒரு ஆசைதாமா, எந்த ஒரு சூழ்நிலையிலுமே உங்க அப்பா அம்மாவை தலகுனிய வைக்காம பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பேசிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயின் லைட்டா தும்முவாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, கோல்டு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆஸ்பத்திரிக்கு போய் என்னன்னு பாருமா அப்படின்ற மாதிரி இந்த முதலாளி சொல்லுவாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. டாக்டர் கிட்ட எனக்கு தொடர்ந்து தலை சுத்தலாவே இருந்துகிட்டு இருக்குது, எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ் இருந்துட்டு இருக்கு, வாந்தி வர மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னு இந்த விஷயத்தை எல்லாம் சொல்றாங்க. டாக்டரும் பாத்தீங்கன்னா உங்களோட லாஸ்ட் பீரியட் டேட் என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஜனவரி மந்த், ஆனா எனக்கு irregular பீரியட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அவங்களோட மெடிக்கல் ஹிஸ்டரி எல்லாத்தையுமே சொல்றாங்க. டாக்டர் ஹீரோனோட நாடியை செக் பண்ணி பார்த்துட்டு சரி உள்ள படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் வெளியில வராங்க. தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போயிருவாங்க. ஹீரோனோட அம்மா பாத்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு, ஆஸ்பத்திரிக்கு போனே டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது, ஒன்னும் இல்லமா வைரல் இன்ஃபெக்ஷன் சொன்னாங்க, சரியாயிரும், டேப்லெட் எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் தயக்கத்தோட சொல்றாங்க. ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்களோ அப்படின்னு நமக்கு சந்தேகம் வருதுங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம ஹீரோயின் ஹெட்போன்ஸை மாட்டிக்கிட்டு யூடியூப்ல நிறைய வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன வீடியோ பாக்குறாங்க அப்படின்றதும் நமக்கு தெரியல. அடுத்த நாள் காலையில வீட்டுல யாரும் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே ஹீரோயின் கண் முடிச்சிருவாங்க. ஆனா பெட்ல படுத்துட்டு ஏதோ ஒரு யோசனையோட இருப்பாங்க. பெட்டு கிட்ட மறைச்சு வச்சிருந்த எதையோன தூக்கிட்டு வாஷ்ரூம்குள்ள நுழைறாங்க. அப்பதாங்க விஷயம் தெரிய வருது. பீட்டா ஹெச்இஜி செக் பண்ணக்கூடிய அந்த பிரெக்னன்சி கிட்ட எடுத்துட்டு போயிருந்திருப்பாங்க. அந்த கிட்ல 2 டிராப் யூரினை விட்டு செக் பண்ணி பார்க்கும்போது முதல்ல ஒரு கோடு வருதுங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டார்க்கா 2வது கோடும் வருது. உடம்புல ஹெச்சிஜி ஹார்மோன் இருந்தால் மட்டுமே தான் அந்த பிரெக்னன்சி கிட்ல பாசிட்டிவ் அப்படின்னு ரிசல்ட் வரும். இப்போ இவங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்திருக்குன்னா ஹீரோனோட உடம்புல ஹெச்சிஜி ஹார்மோன் சுரக்குதுன்னு அர்த்தம். ஹெச்சிஜி ஹார்மோன் சுரக்குது அப்படின்னா ஹீரோன் பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு அர்த்தம். ஹீரோனுக்கு திருமணமும் ஆகல, யாரு கூடயும் ரிலேஷன்ஷிப்லயும் இல்ல. அப்படி இருக்கும்போது இது எப்படி பாசிட்டிவ்னு வந்ததுன்னு
நேரடியா டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தனிப்பட்ட முறையில போறாங்க. டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு டாக்டர் கிட்ட அவங்களோட ஹிஸ்டரி எல்லாத்தையுமே சொல்றாங்க. சரிமா உள்ள படுத்துக்கோங்க, ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அவங்க சொன்ன அந்த வார்த்தை, கங்க்ராச்சுலேஷன்ஸ்மா, உங்க பேபி ஹெல்த்தியா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோனுக்கு தூக்கி வாரி போட்டுருதுங்க. தக்காளி அங்கதாங்க ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஹீரோன் ஒரு டாக்டர் பாக்கிறதுக்காக போயிருந்தாங்க இல்லையா, அவங்க கூட இந்த நாடி துடிப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்தாங்களே. செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்கன்னு எனக்கு சந்தேகமா இருக்குது, ஒரு ஸ்கேன் எடுத்து பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. இதை கேட்டு ஹீரோன் பயங்கர டென்ஷனா இருந்திருப்பாங்க. ஏன் மேடம் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக இப்படி எல்லாம் கூட பேசுவீங்களா? எனக்கு திருமணமும் ஆகல, நான் யாரு கூடயும் ரிலேஷன்ஷிப்லயும் இல்ல, அப்படி இருக்கும்போது எப்படி நான் பிரெக்னெண்டா இருக்க முடியும் அப்படின்னு சத்தம் போட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்திருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமும் இதே மாதிரியான சிம்டம்ஸ் இருந்ததுனால வேற ஒரு ஹாஸ்பிட்டல்ல செக் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. அப்படி ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல இவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருந்திருக்குது. ஃபைலை வாங்கிட்டு ரோட்ல அப்படியே நடந்து வந்து ஒரு இடத்துல உட்காந்து பயங்கரமா அழுதுகிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோனோட பெஸ்ட் ஃப்ரெண்டான ஸ்வப்னா வருவா. என்னாச்சு, ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, நான் செக்கப்புக்கு போயிருந்தேன், நான் பிரெக்னெண்டா இருக்கிறதா சொல்றாங்க அப்படிங்கும்போது, சரி யார் அது, என்கிட்ட கூட சொல்லாம ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது, அப்பதான் நம்ம ஹீரோன் கண் கலங்கிட்டே ஒரு விஷயத்த சொல்றாங்க, எனக்கு தெரியல அப்படின்னு. என்னடி இப்படி ஒரு பதில சொல்ற, யாருன்னே தெரியலன்னு சொல்ற அப்படிங்கும்போது, ஆமா அந்த பார்ட்டியில தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பார்ட்டிக்கு போய் நான் வைன் குடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல அப்படிங்கும் போது, ஏண்டி என்னதான் சரக்கு அடிச்சிருந்தாலும் ஒருத்தவங்க கூட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது கூடவா தெரியாது அப்படின்னு கேட்க, 2 நாளைக்கு அப்புறம் தான் எனக்கு போதையே தெளிஞ்சது அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்றாங்க. ஆக மொத்தம் அந்த பார்ட்டியில வச்சு யாரோ ஒருத்தன் நம்ம ஹீரோயின் கிட்ட அத்துமீறல ஈடுபட்டு இருந்திருக்கான். ஹீரோன் போதையில இருந்ததுனால தடுக்கவும் இல்ல. அதோட விளைவா இப்ப ஹீரோனோட வயித்துல குழந்தை இருக்கு. பட் அது யாரோட குழந்தைன்னு தெரியல. சரி வா கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸ்வப்னா சொல்றாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த பார்ட்டில 300 பேர் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்றாங்க. சரி அடுத்து என்ன பண்ணலாம்னு இவங்க 2 பேரும் யோசிக்கிறாங்க. நேரா முதல்ல நம்ம ஹீரோன் ஒரு டாக்டர் பார்த்தாங்க இல்லையா, அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு இந்த ரிப்போர்ட்டை கொடுக்க, அந்த டாக்டர் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு, ஏமா நான் அன்னைக்கே சொன்னனே நீ பிரெக்னெண்டா இருக்கேன்னு எனக்கு சந்தேகமா இருக்குன்னு, ஆனா நீ என்னடானா என்கிட்ட சண்டை போட்டுட்டு போயிட்ட அப்படிங்கும்போது ஹீரோனுடைய ஃப்ரெண்டு சொல்றாங்க, இவளுக்கு மேரேஜ் ஆக கிடையாது மேடம், இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சுனா பெரிய பிரச்சனை ஆயிரும் மேடம், அதனால குழந்தைய அபார்ட் பண்ணி விட்டுருங்க அப்படிங்கும்போது, என்னமா பேசிக்கிட்டு இருக்க, எத்தனை அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க பார்த்ததில்ல, தப்பு செய்யறதுக்கு முன்னாடி மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு ப்ரொடெக்ஷன் வாங்கி யூஸ் பண்ணியிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காதுல்ல, படிச்ச பொண்ணுங்க தானே, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்க, இல்ல மேடம் இது இவளுக்கு தெரியாம நடந்திருக்குது, நீங்க தான் உதவி செய்யணும், அவ வயித்துல வளர குழந்தைய அபார்ட் பண்ணி விடுங்க மேடம் அப்படின்னு சொல்லி கேட்க, எதுக்கு தேவையில்லாம என்ன தூக்கிட்டு போய் உள்ள வைக்கிறதுக்கா, நீங்க 2 பேரும் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோனும் ஸ்வப்னாவும் அந்த டாக்டருடைய காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. செக்யூரிட்டி உள்ள வாங்க, இவங்க 2 பேர்த்தையும் வெளியே அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லி செக்யூரிட்டியை வச்சு நம்ம ஹீரோனையும் ஹீரோனோட ஃப்ரெண்டையும் அந்த இடத்துல இருந்து அனுப்பி வச்சிடறாங்க. டாக்டர் உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது தான் மெடிக்கல் ஷாப்ல சப்போஸ் டேப்லெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால மெடிக்கல் ஷாப்ல போய் கேட்கலாம் அப்படின்னு இவங்க 2 பேரும் மெடிக்கல் ஷாப்ல போய் நின்றுவாங்க. ஆனா கேட்கறதுக்கு தயங்கிட்டே அமைதியா நின்றுட்டு இருப்பாங்க. ஒருவேளை இந்த பொண்ணுங்க ப்ரொடெக்ஷன் பேக்கெட்டை கேட்கறதுக்கு தான் சங்கடப்படுது போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெடிக்கல் ஷாப்ல இருக்கிறவரும் அது வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் இல்ல அபார்ஷன் பில் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் நாங்க கொடுக்கறது இல்ல அப்படின்ற மாதிரி அந்த நபர் சொல்லிடுறாரு. இல்ல மெடிக்கல் ஷாப்ல கிடைக்கும்னு சொன்னாங்க, தயவு செஞ்சு அந்த டேப்லெட்டை கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அபார்ஷன்னா சாதாரண விஷயம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா, ஒரு டேப்லெட் மாறி போனா கூட சப்போஸ் ஓவர் டோஸ் ஆனா கூட அந்த பெண்ணோட உயிருக்கே ஆபத்து, ஏதாவது இடக்கு முடக்காயி அந்த பொண்ணு உசுறு போயிடுச்சுன்னா நான் காலம் முழுக்க கழிதிங்க வேண்டியதுதான், அதெல்லாம் தர முடியாது, அப்படியே தரணும்னாலும் டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப டேப்லெட் அவைலபிளா தான் இருக்குது, டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இருந்தா தருவாங்க அப்படின்றத இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் வேற ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு அபார்ஷன் பண்ணணும் டாக்டர், தயவு செஞ்சு உதவி செய்யுங்க, வீட்டுக்கு தெரிஞ்சுனா பெரிய பிரச்சனை யாரும் அப்படிங்கும் போது, அதுக்கு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல இவங்க 2 பேருக்கும் சந்தோஷமா இருக்குது. ஆனா அபார்ஷன் பண்றதுக்கு லெட்டர்ல உங்க கணவருடைய பெர்மிஷன் வேணும், சைன் வேணும் அப்படின்னு சொல்ல, அந்த குழந்தையோட அப்பா யாருன்னே தெரியாது இல்லையா, அதனால இவங்க 2 பேரும் கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த டாக்டர் தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புறீங்களா இல்ல போலீஸை கூப்பிடுவா அப்படிங்கும் போது 2 பேரும் பயந்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை பாத்தீங்கன்னா ஹீரோனோட ஃப்ரெண்ட் ஸ்வப்னா ஸ்கூட்டில கூட்டிட்டு வந்து ஏரியா பக்கம் டிராப் பண்றாங்க. ஹீரோன் பயங்கரமா அழுதுகிட்டே வண்டியை விட்டு இறங்குறாங்க. இதைத்தான் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம். வீட்டுக்கு போறதுக்கே எனக்கு பயமா இருக்கு, நீ மட்டும் என்ன விட்டுறாதடி அப்படின்ற மாதிரி ஹீரோன் கேட்டு அழுவாங்க. நான் இருக்கேன், எல்லாம் சரி பண்ணிக்கலாம், நீ வீட்டுக்கு போ, ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு ஆறுதல் சொல்லி ஸ்வப்னா நம்ம ஹீரோனை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறா. அடுத்த நாள் காலையில டிவி சவுண்ட் ஜாஸ்தியா கேட்டுட்டு இருக்கு. ஏதோ ஒரு பிரேக்கிங் நியூஸ் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன எதுன்னு ஹீரோன் எழுந்து வந்து பார்த்தா அப்பதான் ஹீரோனுக்கு தூக்கி வாரி போடுற மாதிரியான ஒரு சம்பவங்க. நாடு முழுவதும் 21 நாள் வந்து லாக்டவுனா அனௌன்ஸ் பண்ணி இருந்திருக்காங்க. யாருமே வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாது அப்படின்ற மாதிரியும் அனௌன்ஸ் பண்றாங்க. அபார்ஷன் பண்றதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கலாம்னு நினைச்சா கூட இப்ப வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு நாடு முழுவதும் லாக்டவுனை போட்டாங்க. சரி யூடியூப்ல இதை பத்தி யாராவது ஏதாவது சொல்லியிருப்பாங்க, அதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ஹெட்போன்ஸை மாட்டிக்கிட்டு தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோனுடைய அம்மா கிச்சன்ல வேலை இருக்கு உள்ள வா அப்படின்னு கூப்பிட, ஹீரோன் போனை அப்படியே வச்சுட்டு உள்ள போயிருவாங்க. தங்கச்சி அந்த போனை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவா. ஒருவேளை தங்கச்சி சர்ச் ஹிஸ்டரியை பார்த்துட்டானா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து போனை பிடிங்கிருவாங்க. எதுக்கு நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற அப்படின்ற மாதிரி கேட்க, என் போனை யார் உன்னை எடுக்க சொன்னா அப்படின்னு சொல்லி அரைஞ்சிருவாங்க. 2 பேருக்குள்ள சண்டை ஆயிரும். அம்மா வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இவன் என்னோட போனை யூஸ் பண்ணிட்டு இருக்கா, அதுல என்னோட ஜாப் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, ஏதாவது டெலிட் ஆயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கும் போது
தங்கச்சியை அம்மாவை திட்டி விட்டுட்டு நானும் உன்னை கவனிச்சுட்டே தான் இருக்கிறேன், நீ அதிகமா போன் யூஸ் பண்ணிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாம உன்னோட டாக்குமெண்ட்ஸை தவறுதலா டெலீட் பண்ற அளவுக்கு அவ ஒன்னும் குட்டி பொண்ணு கிடையாது, நாளுக்கு நாள் உன்னோட நடவடிக்கையே சரியில்லை அப்படின்ற மாதிரி திட்டிட்டு உள்ள போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் அவங்களோட மொபைல் பாஸ்வேர்டு எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஏதாவது ஒன்று பண்ணி அபார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால வெறித்தனமா ஸ்கிப்பிங் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அந்த அதிர்வுல உடம்புல இருக்கக்கூடிய கரு கலைஞ்சிரும் அப்படின்ட்டு. பட் எதுவுமே நடக்கலங்க. அதுக்கப்புறம் வேற மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு ட்ரை பண்றாங்க. பட் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாதனால யாருமே தரமாட்டேன்றாங்க. பிரெக்னெண்டா இருக்கக்கூடிய விமன் சில உணவுப் பொருட்களை எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு பட்டியல் வச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த உணவுப் பொருட்கள் குழந்தைக்கு ஆபத்தை விளைவிக்கும் அப்படின்ட்டு அந்த உணவுப் பொருட்களை எல்லாம் தேடி தேடி வாங்கி சாப்பிட்றாங்க. ஆனால் அதனாலையும் எதுவும் நடக்கலங்க. மறுபடியும் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தன்னோட ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு அந்த மெடிக்கல் ஷாப் பையனை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. உங்களை தவிர எங்களுக்கு வேற யாரையுமே தெரியாதுங்க, அதனால தயவு செஞ்சு ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி இவங்களோட சிச்சுவேஷனை சொல்லி உதவி கேட்குறாங்க. அந்த பையனை யோசனை பண்ணிட்டு ஒரு டாக்டரை ரெஃபர் பண்ணுறான். உடனடியாக நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்டோ அந்த டாக்டரை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அந்த டாக்டர் எத்தனை மாதம் அப்படின்னு கேட்குறாரு. 3 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல அந்த டாக்டர் 30,000 ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொல்ல 30,000 அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் யோசனை பண்றாங்க. சரி நீங்க பிரிஸ்கிரிப்ஷன் மட்டும் எழுதி கொடுங்க, மெடிக்கல் ஷாப்ல டேப்லெட் வாங்கி நாங்களே கலச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்ல எதுக்கு நான் சைன் போட்டு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்து அந்த டேப்லெட்டை சாப்பிட்டு நீ செத்து போய் நான் கம்பின்றதுக்கா, அதெல்லாம் தர முடியாது அப்படின்ற மாதிரி இந்த டாக்டர் சொல்லிடுறாரு. சரிங்க நாங்க பணத்தை ரெடி பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. என்னடி 30,000 ரூபாய் கேட்கறான் அப்படின்னு ஹீரோனோட ஃப்ரெண்டு சொல்ல 30,000 என்ன 50,000 கேட்டாலும் வேற வழியே இல்லை, நமக்கு அரேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 30,000 ரூபாய் அரேஞ்ச் பண்றதுக்கு என்னென்ன வழி இருக்குதோ அது எல்லாத்தையுமே இவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே லைனா கால் பண்ணி எமர்ஜென்சி சிச்சுவேஷன் பணம் வேணும் அப்படின்னு கேட்டு 2,000 3,000 5,000 அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேவ் ஆக ஆரம்பிக்குதுங்க. ஹீரோனுடைய பாட்டி நீண்ட நாட்களாவே மொபைல் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பணம் சேர்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. நான் கூடி சீக்கிரம் திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தையும் ஹீரோன் வாங்கிப்பாங்க. கிடைச்ச காசையெல்லாம் செக் பண்ணி பார்த்தா ஒரு 20,000 ரூபாய் சேர்ந்துருதுங்க. ஆனாலும் ஒரு 10,000 ரூபாய் இடிக்குது. இருக்கிறத கொண்டு போய் ஃபர்ஸ்ட் இந்த டாக்டர் கிட்ட கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டரை மீட் பண்றதுக்காக போறாங்க. இந்த டாக்டர் எண்ணி பார்த்துட்டு என்ன வெறும் 20,000 ரூபாய் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல எங்களால இவ்வளவுதான் போராட்டம் முடிஞ்சது, அதனால இதை வச்சுக்கிட்டு அபார்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல எங்கிட்டலாம் வந்து பேரம் பேசக்கூடாது, இது ஒன்றும் காய்கறி கடை கிடையாது, பணத்தை முழுசா கொடுத்தா தான் நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. சரிங்க நாங்க பணத்தை ரெடி பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எடுக்க இருங்க 20,000 ரூபாய் என்கிட்ட இருக்கட்டும், 10,000 ரூபாய் நீங்க ரெடி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாருங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோட பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோன் வீட்டுக்கு போவாங்க. லாக்டவுன் போட்டு இருக்கிறதுனால எல்லாருமே வீட்டுல ஜாலியா கேரம் போர்டு ஆடிக்கிட்டு கேம்ஸ் விளையாடிக்கிட்டு ஹாப்பியா இருப்பாங்க. ஆனா ஹீரோயின் மட்டும் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்லயே அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோனுடைய அம்மாக்கு இவளுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி சுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சரி இந்த பிரதீப் கிட்ட உதவி கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரதீப்புக்கு ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்க மாட்டான். அதுக்கப்புறம் வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடுவாங்க. அடுத்த நாள் காலையில இந்த பிரதீப்பே கால் பண்ணுவான். இப்பதான் அவனோட வாய்ஸ் மெசேஜ் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் சொல்லுவாங்க இந்த மாதிரி வீட்டில் கொஞ்சம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளமா இருக்குது, ஒரு 10,000 ரூபாய் கிடைக்குமா, கேட்கறனே தப்பா எடுத்துக்காத அப்படிங்கும் போது இதுதான் உன்னோட ஜிபே நம்பர், நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை கட் பண்ணிடுவான். இது எல்லாத்தையுமே பக்கத்துல படுத்துட்டு இருக்கக்கூடிய தங்கச்சி கவனிச்சுக்கிட்டு இருப்பா. அக்காக்கு அப்படி என்ன ப்ராப்ளம், எதனால எல்லாருக்கிட்டையும் பணம் கேட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பா. இப்போ நம்ம ஹீரோனுக்கு 10,000 ரூபாய் கிடைச்சிருச்சுங்க. அந்த 10,000 ரூபாய் வாங்கிட்டு அந்த டாக்டரை பார்க்கலான்னு போனா அங்கதாங்க இன்னொரு அதிர்ச்சி. அந்த டாக்டர் இருக்கக்கூடிய இடத்துல கொரோனா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தடுப்பு அமைச்சிருந்திருப்பாங்க. பாதுகாப்பு பணியில இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட நாங்க டாக்டர் பார்க்கறதுக்கு தான் போறோம் அப்படின்னு சொல்ல கொரோனா வந்ததே அந்த டாக்டருக்கு தான் அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சிருவாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ரோட்லயே உட்காந்து பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து என்ன பண்றதுனே தெரியாம அந்த இடத்துல இருந்து கிளம்பி போகும்போது பார்த்தா அந்த வழியா இந்த கம்பவுண்டர் ஒருத்தர் நடந்து வந்துகிட்டு இருப்பாருங்க. அந்த டாக்டர் கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தவர் தான். அவர்கிட்ட போய் பேசும்போது தான் தெரிய வருது அந்த டாக்டர் இல்லனா என்ன, எனக்கு வேற ஒரு டாக்டர் தெரியும், நான் அவர்கிட்ட உங்ககிட்ட கூட்டிட்டு போறேன், அந்த 10,000 ரூபாய் என்கிட்ட கொடுங்க அப்படிங்கும் போது ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கு நம்பிக்கையே இல்ல. இவங்களோட சிச்சுவேஷனை அவன் அட்வான்டேஜா பயன்படுத்துறதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனை பார்த்தா ஃப்ராட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு வேற வழியே இல்லைங்க. எவனொருத்தன் உதவி செய்யறேன்னு வரான் இல்லையா, அதனால பணத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துருவாங்க. சரி ராத்திரி நான் சொல்ற இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிருவான். அந்த கம்பவுண்டர் சொன்ன மாதிரியே இவங்க 2 பேரும் ராத்திரி அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு இவனோட பேரை சொன்னா அந்த மாதிரி ஒரு ஆள் இந்த இடத்துல இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்பதான் தெரிய வருது இவன் ஒரு ஃப்ராடு, பணத்துக்காக இவங்க 2 பேர்த்த ஏமாத்திட்டான் அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனோட அம்மா இருக்காங்களே, அப்பா கிட்ட போயிட்டு ரீசெண்ட் டேஸா பொண்ணோட நடவடிக்கை எல்லாம் நிறைய மாற்றம் தெரியுது, என்ன ஏதுன்னு கொஞ்சம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்ல சரின்னு அவங்க அப்பாவும் கேட்டுக்கிறாருங்க. ஹீரோனோட ஃப்ரெண்டோ ராத்திரி என்ன பண்றதுன்னு தெரியாம ஸ்ட்ரீட் பக்கம் நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பானே அந்த பையன் ஜீவா, எங்க சுத்திக்கிட்டு இருக்கீங்க, சரக்கு வாங்குறக்கா அப்படின்னு கேட்க நாங்க என்ன பண்ணா உனக்கு என்ன, எதுக்கு தேவையில்லாம எங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அப்படிங்கும் போது அன்னைக்கு சரக்கு அடிச்சுட்டு மட்டையா நீங்களே, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரிலாம் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோன் சரக்கு அடிச்ச விஷயம் அவனுக்கும் தெரிஞ்சிருக்குதுங்க. இப்போ இவங்களோட வழக்குல இவங்க டெட் எண்ட்ல இருந்துட்டு இருக்காங்க. அதனால ஹீரோனோட ஃப்ரெண்டு பேசாம பேரண்ட்ஸ் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மள திட்டுவாங்க, முடிஞ்சா 2 அடி அடிப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க நம்ம பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா இந்த விஷயத்த போய் நான் எப்படி என்னோட அம்மா கிட்ட சொல்லுவேன், அதுக்கப்புறம் என்னோட அம்மா முகத்துல நான் எப்படி முழிப்பேன், இத்தனை நாள் என்னோட பேரண்ட்ஸ் என் மேல வச்சிருந்த நம்பிக்கையை நான் எப்படி உடைப்பேன் அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கும் போதே கரெக்டா அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வருது. ஊரே லாக்டவுன்னால வீட்டுல இருக்குது, நீ மட்டும் எங்க அப்பப்ப வெளியில போயிட்டு இருக்கிற, இப்ப வீட்டுக்கு வரையா என்னன்ற அப்படிங்கும் போது நான் வீட்டுக்கிட்ட தாமா இருக்கிறேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போறா. ஹீரோன் ரூம்குள்ள இருக்கும்போது அம்மா போய் என்ன ஏதுன்னு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹீரோன் பாத்தீங்கன்னா இருக்கிற ஸ்ட்ரெஸ்ல அம்மா கிட்ட ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டேன்றா. இதுல கடுப்பான நம்ம ஹீரோனோட அம்மா விளக்குமாறு எடுத்துட்டு வந்து அடி அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இதனால வீட்டுல பெரிய பிரச்சனை ஆயிருதுங்க. அதுக்கப்புறம் ஹீரோனோட அப்பா வந்து கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர்த்தையும் பிரிச்சு வைக்கிறாரு.
சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் ராத்திரி மன உளைச்சல் தாங்க முடியாம ஃபேன்ல ஷால மாட்டி தொங்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த விஷயம் பேரண்ட்ஸ்க்கு தெரிய வந்து அடிச்சு புடிச்சு ஓடி வந்து எப்படியோ நம்ம ஹீரோனோட உயிரை காப்பாத்திடுவாங்க. ஹீரோனுக்கு என்ன ப்ராப்ளம், எதனால இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னு யாருக்கும் ஒண்ணுமே புரியலங்க. அதனால ஹீரோனோட அம்மா ஹீரோனோட பெஸ்ட் ஃப்ரெண்டான ஸ்வப்னாக்கு போனை போட்டு இந்த விஷயத்தை பத்தி கேட்கும்போது ஸ்வப்னாக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்குது. அப்ப ஹீரோனோட அம்மா கேக்குறாங்க, அவ யாராவது லவ் பண்றாளா அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் எது இல்லாம அப்படின்ற மாதிரி ஸ்வப்னா சொல்லிடுறா. ஹீரோனோட அம்மா ஏதாவது லவ் மேட்டரா இருக்குமோ அப்படின்னு அப்பா கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது இப்போதைக்கு அவளை ஃப்ரீயா விட்டுறலாம், எதுனாலும் அப்புறம் பேசிக்கலாம், எதுவும் கேட்காத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோன் மொட்டை மாடியில நின்னுட்டு அந்த பார்ட்டில என்னென்னலாம் நடந்தது அப்படின்றத ஞாபகப்படுத்தி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க தனியா உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் தண்ணியை போட்டு வந்துட்டு ஹீரோன் கிட்ட ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஹீரோன் அவாய்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரதீப் தான் வந்து ஹீரோனுக்கு சரக்கெல்லாம் ஊத்தி கொடுத்து பார்ட்டி என்ஜாய் பண்ண சொல்லி இருந்திருப்பான். நீண்ட நாட்களாவே வந்து இந்த ஜீவா அப்படின்ற ஒரு பையன் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கான். அவனுக்கு நம்ம சரக்கு அடிச்சிருந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அப்ப அவனும் அந்த பார்ட்டியில இருந்திருக்கான். இத்தனை ஆண்கள் வந்து அந்த பார்ட்டியில நம்ம லைன்ல குறுக்கிட்டு இருக்காங்க. இதுல யார் இதை பண்ணிருப்பா அப்படின்னு ஹீரோன் யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோனுடைய அப்பா வந்துட்டு, அம்மா நான் கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காத, நீ யாரையாவது லவ் பண்றியாமா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பா அப்படியெல்லாம் இல்லப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்புறம் ஏமா நீ இந்த ஒரு முடிவை எடுத்த, இந்த முடிவு எடுக்கிற அளவுக்கு உனக்கு என்னமா கஷ்டம் அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோனால எதுவுமே சொல்ல முடியலங்க. தயங்கிட்டு என்ன மன்னிச்சிருங்கப்பா, இனிமேல் இப்படி ஒரு முடிவை எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, என்ன காரணம்னு அவர் கேட்கறதுக்கு முயற்சி பண்றாரு. அதுக்குள்ள அந்த ஏரியால ஆம்புலன்ஸ் சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குதுங்க. என்னன்னு கீழே வந்து பார்த்தா அந்த ஏரியா ஃபுல்லா பேரிகார்டு போட்டு லாக் பண்ணிடுறாங்க. சோ அந்த ஏரியாக்குள்ள ஒரு கோவிட் கேஸ் வந்துருச்சுங்க. இனி ஹீரோயினால அந்த இடத்த விட்டு வெளியில போக முடியாது. இப்ப இந்த ஏரியால இருக்கிற எல்லாருமே கோவிட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னதுனால எல்லாருமே கோவிட் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்ட் ஸ்வப்னா பாத்தீங்கன்னா ஹீரோனை பாக்கிறதுக்காக வரா. முன்னாடி இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர் அங்கெல்லாம் போக கூடாது அப்படின்னு சொல்ல, உள்ள போலங்க, வெளியில நின்று தான் பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியில நின்றுட்டு இருக்கக்கூடிய ஹீரோனை இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, எதுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணுன அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரமா திட்டுறா. இதை கேட்டு ஹீரோனும் பாத்தீங்கன்னா கத்த ஆரம்பிக்கிறாங்க, நீ என்ன பண்ண சொல்ற, இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சிருமோ அப்படின்னு பயந்து பயந்து தினம் நான் செத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி தினம் சாவறதுக்கு ஒரேடியா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணுன அப்படின்னு சொல்ல, நீ என்ன முட்டாளா, நீ செத்தா கூட உன்னை அப்படியே கொண்டு போய் புதைக்க மாட்டாங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல நீ பிரெக்னெண்டா இருந்த அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் வந்துரும். உன்னோட சாவுக்கான காரணமும் தெரியாம, உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரியாம உங்க அப்பா அம்மா தான் கடைசியில தலை குடிஞ்சு நிப்பாங்க. அதை நீ யோசிச்சு பாத்தியா அப்படின்னு ஸ்வப்னா கேள்வி கேட்கிறா. இப்ப ஹீரோன் அழுகுறாங்க. சரி அனிதா, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணு, இனிமேல் இப்படி ஒரு விஷயத்த பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ண போறியா இல்லையா அப்படின்னு கேட்க, சரி நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. இங்க பாரு, உனக்கு நான் இருக்கேன், நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு தைரியம் கொடுக்குறாங்க. ஒரு 3 மாசத்தை எட்டும் போது கண்டிப்பா வயிறு வந்து தெரிய ஆரம்பிக்கும் இல்லையா, சோ தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக ஹீரோன் பெல்ட் எல்லாம் வாங்கி போடுவாங்க. அதே சமயம் வீட்டுல இருக்கிற யாருக்குமே டவுட் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு பீரியட்ஸ் வந்த மாதிரி பேடெல்லாம் எடுத்துட்டு வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு வருவாங்க. இப்ப ஹீரோனோட ஃப்ரெண்ட் ஸ்வப்னா இருக்காங்க இல்லையா, அவங்களோட கடைசி ஹோப் இந்த கோவிட்ல அட்மிட் ஆயிருந்த அந்த டாக்டர், அதாங்க 20,000 ரூபாய் கொடுத்து வச்சிருந்தாங்களே, சோ அந்த டாக்டர் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அந்த டாக்டர் ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்க. சரி, அந்த டாக்டர் வந்துட்டாரா என்னன்னு பாக்குறதுக்காக ஸ்வப்னா கால் பண்ணா, அப்பதாங்க விஷயம் தெரிய வருது, அந்த டாக்டர் கோவிட்ல இறந்துட்டாரு அப்படின்ட்டு. அவரோட மனைவி தான் போன் அட்டென்ட் பண்ணி இருந்திருக்காங்க. சரி கொடுத்த காசையாவது கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி எத்தனை பேர் கால் பண்ணுவீங்க, சும்மா காசு கொடுன்ட்டு, எங்க ஹஸ்பண்டுக்கு நீங்க காசு கொடுத்தீங்கன்னு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப பணமும் போச்சுங்க, கடைசி ஹோப்பான அந்த டாக்டரும் போயிட்டாரு. இப்படி ஹீரோன் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க, வீட்டுக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க. ஹீரோனுடைய அப்பா தான் அட்டென்ட் பண்றாரு. திடீர்னு அழுவ ஆரம்பிச்சிடுறாரு. என்னாச்சுங்க, ஏன் இப்படி அழுவுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் விஷயம் தெரிய வருது. முதலாளியோட மனைவியும் பாத்தீங்கன்னா சிட்டில இருந்தாதான் மகளுடைய நினப்பாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வில்லேஜ்ல போய் ஸ்டே பண்ணி இருந்திருக்காங்க. ஆனா அங்கேயும் அவங்கள நிம்மதியா வாழ விடலங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் உங்க பொண்ணை ஒழுங்கா வளர்க்கவே இல்லை, நீங்க ஒழுங்கா வளர்த்திருந்தீங்கன்னா இந்நேரம் அவங்க கிட்ட இருந்திருப்பான்னு பேசி இருந்திருக்காங்க. மன உளைச்சல் தாங்க முடியாம அவங்க தொங்கிட்டாங்க. ஹீரோனோட பாட்டியெல்லாம் சொல்றாங்க, அந்த அப்பா அம்மா அந்த பொண்ணு மேல உசிரியே வச்சிருந்தாங்க, கடைசியில அந்த உசிரையே அவ எடுத்துட்டா அப்படின்ட்டு. ஹீரோனுக்கு வாமிட்டிங் சென்சேஷனா இருக்குது, டக்குன்னு போய் வாமிட் எடுத்துறாங்க. இது எல்லாமே ஹீரோனுடைய பிரெக்னன்சி சிம்டம்ஸ். ஹீரோனுக்கு என்ன பண்றதுனே தெரியலங்க. கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு அவங்களோட வயித்தை அவங்களே அடிச்சுட்டு என்ன நடந்ததுன்னே தெரியாம அழுவ ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோனோட ஃப்ரெண்டோ ஹீரோனும் பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த மெடிக்கல் ஷாப் பையனை மீட் பண்றதுக்காக போறாங்க. நீங்க சொன்ன டாக்டர் நாங்க போய் பார்த்தோம், அந்த டாக்டர் 30,000 ரூபாய் பணம் கேட்டாரு, முதல்ல 20,000 ரூபாய் ரெடி பண்ணி கொடுத்துட்டோம், அதுக்கப்புறம் அவர் கோவிட்ல போய் அட்மிட் ஆயிட்டாரு, கம்பவுண்டர் ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க, நான் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10,000 ரூபாயும் வாங்கிட்டு போயிட்டாரு. இப்ப அந்த டாக்டரும் இறந்து போயிட்டாரு, பணமும் லாஸ் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றதுன்னே எங்களுக்கு தெரியல, வேற ஏதாவது டாக்டரை ரெஃபர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, எத்தனை மாசம் ஆச்சு அப்படின்னு அந்த பையன் கேட்கறான். 4.5 மாசம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. என்னங்க 4.5 மாசம் ஆயிடுச்சு அப்படின்னு அசால்ட்டா சொல்றீங்க, 4.5 மாசத்துக்கு மேல எல்லாம் அபார்ட்டே பண்ண முடியாது, சர்ஜரி தான் பண்ணணும், அதை யாரும் பண்ணவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, ப்ளீஸ் எங்களுக்கு யாருமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயங்கரமா கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. சரி, ஒரு நபரோட நம்பரை தரேன், அந்த நபருக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லுங்க, அந்த நபர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்ல,
சரின்னு சொல்லிட்டு ஹீரோனுடைய ஃப்ரெண்ட் அந்த நபருக்கு கால் பண்ணா அந்த நபர் ஒரு இடத்துக்கு வர சொல்றாருங்க. உடனே அந்த நபரை பாக்குறதுக்காக ஹீரோனும் ஹீரோனோட ஃப்ரெண்டும் போறாங்க. பார்த்தா அங்கதாங்க ஒரு அதிர்ச்சி. அந்த நபர் வேற யாரும் கிடையாது, ஹீரோயின் பின்னாடியே சுத்திக்கிட்டு ஒரு நாள் வந்து ப்ரொபோஸ் பண்ணிட்டு போனானே ஜீவா, அவன் தான் கைஸ். இவன் கிட்ட போய் நிக்கணுமா அப்படின்ற மாதிரி ஹீரோனோட ஃப்ரெண்டு யோசனை பண்றாங்க. ஆனா ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா, இப்போதைக்கு இவனை தவிர வேற வழியே இல்ல, ஏதாவது ஒண்ணு பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. இப்ப ஹீரோனுடைய ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா முகத்தையெல்லாம் மறைச்சிட்டு அவங்க கிட்ட போயிட்டு உதவி கேட்கறாங்க. அவன் ஒரு டாக்டரை ரெஃபர் பண்றான். அதே சமயம் 4.5 மாசம்னு சொன்னாலாம் வந்து கண்டிப்பா யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஒரு 3-3.5 மாசம் அப்படின்னு சொல்லிருங்க, அப்ப கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுக்கு 75,000 ரூபாய் சார்ஜ் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, 75,000 ரூபாய் எங்க கிட்ட கிடையாதுங்க, ஒரு 40,000 ரூபாய்க்கு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, 40,000 ரூபாய் முடியாது, 50,000 ரூபாய்னா ஓகே அப்படின்ற மாதிரி அந்த நபர் சொல்றாரு. இந்த விஷயத்தை ஹீரோயின் கிட்ட சொல்ல, இப்ப ஹீரோயின் என்ன பண்றதுன்னு யோசனை பண்றாங்க. அப்பதான் டிவில இந்த கோல்டு அடகு வைக்கிறது பத்தின விளம்பரம் ஒன்று வருது. உடனடியா யாருக்கும் தெரியாம வீட்டுல இருக்கக்கூடிய வளையல திருடி கோல்ட வெயிட் செக் பண்ணி வாங்குறதுக்காக வீட்டுக்கே வர வைக்கிறாங்க. அந்த நபர் கிட்ட கோல்ட கொடுக்கும்போது 50,000 ரூபாய்க்கு அந்த கோல்டு போகாது, ஆனா வித்தா போகும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி நான் வித்தறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, கோல்டோட அந்த நபர் ஒரு போட்டோ எடுத்துட்டு போறாருங்க. இது அந்த ஏரியால இருக்கக்கூடிய ஒரு நபர் பாத்துறாரு. இப்ப இந்த 50,000 ரூபாய் பணத்தை எடுத்துட்டு அந்த டாக்டரை மீட் பண்றதுக்காக போறாங்க. இந்த டாக்டரும் பாத்தீங்கன்னா அந்த பணத்தை எண்ணி வாங்கிக்கிறாரு. சோ மெடிக்கல் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே இந்த டாக்டர் கேட்டுட்டு ரூமுக்குள்ள கூட்டிட்டு போறாருங்க. எத்தனை மாசம் அப்படின்னு கேட்க 3 மாசம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. என்னதான் ஹீரோயின் வாய் வார்த்தையில பொய் சொன்னாலும் ஸ்கேன்ல ரிப்போர்ட் வந்து பொய் சொல்லாத இல்லையா? ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது பேபியோட growth நல்லாவே இருக்குதுங்க. 3 மாத குழந்தை மாதிரி இல்ல, 4.5 மாத குழந்தை மாதிரி இருக்குது. நீங்க பொய் சொல்லாதீங்க அப்படின்னு கேள்வி கேட்கும்போது ஹீரோயின் ஒரு கட்டத்துக்கு மேல சொல்லிடுறாங்க, ஆமாங்க 4.5 மாசம் எங்களை ரெஃபர் பண்ணவங்க தான் இந்த மாதிரி சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, 4.5 மாச குழந்தையெல்லாம் என்னால பண்ண முடியாது, உங்க உயிருக்கே ஆபத்தாயிரும், ரிஸ்க்கும் கூட, நான் வந்து ஜெயிலுக்கு போறதுக்கெல்லாம் தயாரா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பணத்தை எடுத்துட்டு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஹீரோனும் ஹீரோனோட ஃப்ரெண்டும் பயங்கரமா கெஞ்சுவாங்க. இந்த சூழ்நிலையில அந்த டாக்டர் பாத்தீங்கன்னா இந்த ஜீவனுக்கு போனை போட்டு இந்த விஷயத்த சொல்லும் போது ஜீவன் சொல்றாரு, அவங்கள ஏன் போக விட்ட, இதை ஒரு காரணமா வச்சுட்டு ஒரு 1 லட்ச ரூபாய் டிமாண்ட் பண்ண வேண்டியதானே, நமக்கும் பைசா கிடைச்ச மாதிரி ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த டாக்டர் ஹீரோனையும் ஹீரோனோட ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு, நான் வந்து ஹெல்ப் பண்றேன், ஆனா 1 லட்ச ரூபாய் பணம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோனோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, 50,000 ரூபாய் பணம் வேணும்னு கேட்டீங்க, நாங்க எப்படியோ அரேஞ்ச் பண்ணி கொண்டாந்து கொடுத்துட்டோம், இப்போ 1 லட்ச ரூபாய் வேணும்னா என்ன அர்த்தம், சரி நீங்க பண்ணுங்க, நாங்க எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கும் போது, எதுக்கு 50,000 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு உங்க வயித்தை சுத்தம் பண்ணிட்டு போயிருவீங்க, அதுக்கப்புறம் நான் உங்க பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கணுமா, முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோனுடைய ஃப்ரெண்டுக்கும் இந்த டாக்டருக்கும் வாக்குவாதம் ஆகுதுங்க. 2 பேரும் கெட்ட வார்த்தையில எல்லாம் பேசிக்கிறாங்க. ஹீரோன் என்ன பண்றதுனே தெரியாம அந்த இடத்துல இடிஞ்சு போய் உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோனுடைய அப்பா கிட்ட இருந்து கால் வருதுங்க. ஹீரோன் போன் அட்டெண்ட் பண்றாங்க. அனிதா எங்கம்மா இருக்க, வீட்டுல இருக்கக்கூடிய நகையை அடகு வச்சு காசு வாங்குற அளவுக்கு உனக்கு என்னமா பிரச்சனை அப்படின்னு கேட்க, அப்பா அப்பா எனக்கு நீங்க பேசுறது கேட்கல அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அனிதா போனை எடுக்கிறதே இல்ல. அப்பதான் ஹீரோனுடைய தங்கச்சி அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி கூட அக்கா யாருக்கோ போன் பண்ணி பணம் வேணும்னு கேட்டுட்டு இருந்தா அப்படின்னு சொல்ல, இது ஏன் நீ எங்க கிட்ட முன்னாடியே சொல்லல அப்படிங்கும் போது, இல்ல ஆல்ரெடி எனக்கும் அக்காக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு, நீங்க ஏதாவது என்ன திட்டுவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லாம விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி தங்கச்சி சொல்றா. அவ ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுடைய அம்மா வீட்டுல உட்காந்துட்டு அழுவுறாங்க. ஸ்வப்னாக்கு கால் பண்ணா ஸ்வப்னாவே எடுக்க மாட்டேன்றாங்க. ஹீரோனுக்கு அவங்க அப்பா அம்மா தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோன் பாத்தீங்கன்னா ஸ்வப்னா கிட்ட போயிட்டு, இங்க பாரு இந்த ஆளை தவிர வேற நமக்கு ஆப்ஷனே கிடையாது, இவனால ஹெல்ப் பண்ண முடியும், அதனால கெஞ்சி கூத்தாடியாது வயித்துல இருக்கிறத கலைக்க பாப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோன் போயிட்டு அவ பேசுனதுக்கெல்லாம் மன்னிச்சுக்கோங்க, தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சின்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல சரிமா நீ வா உனக்கு நான் அபார்ட் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லி ரூமுக்குள்ள கூட்டிட்டு போறாருங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையுமே இந்த டாக்டர் பண்றாரு. பெயினா இருக்கும்போது சொல்லுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோனுக்கு பெயின் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஹீரோனோட ஃப்ரெண்டை வெளியில போக சொல்லி புஷ் பண்ண சொல்லி ஹீரோனோட வயித்துக்குள்ள இருக்கக்கூடிய கருவை எடுத்துறாருங்க. நீ பாக்குறியா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல அப்படின்ற மாதிரி அப்படியே ஹீரோன் அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனோட வயித்தை அவர் கிளீன் பண்ணி விட்டுறாரு. இப்போ அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து நம்ம ஹீரோனும் ஹீரோனோட ஃப்ரெண்டும் அப்படியே நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஒரு இடத்துல நம்ம ஹீரோன் அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. அதான் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சுல, இப்போ ஏன் இப்படி இடிஞ்சு போய் உட்காந்து அழுதுகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஸ்வப்னா கேட்க, அங்கதாங்க நம்ம மனசெல்லாம் நொறுங்கி போற மாதிரியான ஒரு அதிர்ச்சியான விஷயத்த ஹீரோயின் சொல்றாங்க. ஹீரோயின் போயிட்டு அந்த டாக்டரோட காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அப்ப அந்த டாக்டர் பாத்தீங்கன்னா, நான் உனக்கு அபார்ட் பண்ணி விடுறேன், ஆனா நீ என் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போன அப்படின்னா நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பான். ஹீரோனுக்கு தூக்கி வாரி போட்டு இருந்திருக்கும். ஆனாலும் தன்னோட பெற்றோர்களுடைய மானம் போக கூடாது, இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சதுன்னா அவங்க தலை குனிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ வேற வழியே இல்லாம அந்த டாக்டர் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போறதுக்கு ஒத்திருந்திருக்காங்க. அவனும் இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட அத்துமீறல ஈடுபட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணி இருந்திருக்கான். உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஸ்வப்னா வெளியிலேயே காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. எல்லாம் முடிஞ்சு வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயின் ஸ்வப்னா கிட்ட இந்த விஷயத்தையே சொல்றாங்க. அந்த டாக்டர் பாத்தீங்கன்னா அனுப்பி வச்ச ஜீவன் கிட்ட போனை போட்டு, வாழ்க்கையில இப்படி ஒரு ஃபிகரை நான் பார்த்ததே இல்ல, நான் நல்லா என்ஜாய் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். ஸ்வப்னா இதை கேட்டுட்டு அவனை சும்மாவா விட்டுட்டு வந்த, செருப்பால் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்காக ஸ்வப்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழையறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே தட்டு தடுமாறி ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. அப்படியே இந்த படத்தை முடிப்பாங்க. படத்தோட முடிவுல நாம எல்லாருமே பெற்றோர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரெண்ட்டை புரிஞ்சுக்கணும். நம்ம கஷ்டத்துக்கெல்லாம் மருந்து போடுறவங்க மற்றோர்கள், நம்ம கஷ்டத்தை அவங்க கஷ்டமா
நினைக்கிறவங்க தான் பெற்றோர்கள். பெற்றோர்கள் கிட்ட நம்ம எப்படி பாசத்தை பகிர்ந்து கொள்றோமோ அதே மாதிரி பிரச்சனைகளையும் பகிர்ந்து கொள்றது தான் எல்லாருக்குமே நல்லது. ஸோ எதுவா இருந்தாலும் பெத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இது ஒரு திரைப்படம் அப்படின்றத தாண்டி இது ஒரு உண்மை சம்பவம் அப்படிங்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ். டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.